மார்ச் 4, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமான மழையை பொழிந்தருளுவார். May the Lord shower blessings in your life. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். எசேக்கியேல் chapter 34 verse 26. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மழை நன்மைகளுக்கும் உயர்வுக்கும் அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஆசீர்வாதமான மழையை தேவன் பெய்யும்படியாக அனுக்கிரகம் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்வு மிகவும் வறட்சியாக இருந்திருக்கலாம், எந்த விதமான உயர்வும் இல்லாமல் மங்கிய நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு பண்ணுகிறார். மழை இல்லாமல் போகும் காலங்களிலே பஞ்சங்களும் பஞ்சங்களினால் ஏற்படுகின்ற பட்டினிகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதுபோல இதுவரை உங்களுடைய உழைப்புகள் வீணானது போல இருந்திருக்கலாம். நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் எனக்கு கைகூடி வரவில்லையே என்று மிகவும் கலங்கி போன நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே மகத்தான காரியங்களை செய்ய போகிறார். I will send down showers in season. There will be a showers of blessing. My dear brothers and sisters, rain is a symbol of blessing and elevation. God is going to bless us with a rain that has never been seen before in our lives. Our lives may have been very dry, could have been in a dull state without any sort of rise. But the Lord promises that there is a showers of blessing on your family. Famines and famines caused by famines in times of absence of rains cause great misery in human life. Like that, your efforts so far may have been in vain. You may be in very distressed state, saying, no matter how hard I try, I can't get anything. Hold on to this promise of the Lord and pray. The Lord is going to do great things in your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தாவே உடைய வாழ்விலே நீர் ஏற்ற காலத்திலே அந்த ஆசீர்வாதமான மழையை பெய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாத மழை ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவரே பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் ஆண்டவரே அந்த நன்மைகளும் உயர்வுகளும் ஆண்டவரே பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய வாழ்வு ஒரு வறட்சியாக வறண்ட நிலமாக இருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லையே, என்னுடைய வாழ்வில் எந்த விதமான உயர்வும் இல்லையே, ஒரு மங்கிய நிலைமையிலே ஒரு குழப்பத்தின் நிலையிலே நான் இருக்கிறேனே என்று சொல்லி அப்பா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் நீ தந்த வாக்கு தத்தத்தின் படியாக நீர் பெய்த செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பொழிந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் பஞ்சங்களோ ஆண்டவரே வறட்சிகளோ பட்டினிகளோ எதுவும் ஆண்டவரே இருக்கக்கூடாது. எந்த விதமான துயரங்களும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா அது இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்பு கேட்டு எனக்கு பலன் இல்லையே அப்பா. நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பளங்கள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறதே, பொத்தலான பையில் ஆண்டவரை போடுவது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பாவுடைய உழைப்பை எல்லாம் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி அவருடைய வருமானங்களை எல்லாம் ஆண்டவரை இரட்டிப்பாய் நீர் மாற்றி நீர் ஆசீர்வாதமான மழையை
அவருடைய வாழ்விலே நீர் பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களில் ஆண்டவரே பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரே கைகூடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எதை எடுத்தாலும் தடை, இன்னும் எனக்கு ஆண்டவரே இந்த காரியங்கள் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான மலையை நீர் பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் செய்கிறதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களை மாற்றி சுக வாழ்வை தந்தரலும். இன்னும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் உண்டு அத்தனையை நீ சந்தித்தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாத மனையை நீ பொழிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். கேட்கிற எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை பெற்று தீர்க்க ஆயுசலை பெற்று அவங்களை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற கணவனும் மனைவியும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உமக்கென்று கனி கொடுக்க உம்முடைய வாழ்விலே சிறந்திருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கண்டு மகிழ கிருபை தருவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.